ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னம்மாகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சு அரை கப் அளவுக்கு கடலை சேர்த்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பச்சை கடலையாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து வறுத்துட்டு இதை தோல் நீக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் 1/4 கப் அளவுக்கு எள் சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்து எடுத்துகிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ கடாயில் ஒரு 10லேருந்து 15 பாதாம் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வறுத்து ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ அது கூடவே நம்ம வறுத்து வச்ச நிலக்கடலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு 1 2 வேணும்னாலும் நீங்கள் 1 2 அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணியாகவே கலந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இதை நம்ம தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. டயட்டில் இருக்கிறவங்க கூட ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணலாம். பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு கலந்து எடுத்துகிட்டு நம்ம இதை தோசை கல்லில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு எலும்பு நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். மூளையோட வளர்ச்சிக்கும் நல்லா இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ராகினா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க இனிப்பாக இருக்கும்போது. இப்போ இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இதை நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் அதிகமாக நெய் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஆற வச்சுட்டு சின்ன சின்ன பீசஸாக நம்ம பிச்சு எடுத்துக்கலாம். செய்கிறதுக்கும் அதிக டைம் எடுக்காதுங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். ஸ்நாக்ஸ் இல்லாத டைமில் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஸ்கூலுக்கு கூட டெய்லியும் ஒரு உருண்டை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம். இப்போ நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சதை இப்போ நிலக்கடலை எல்லாம் அரைச்ச மிக்சிங் பவுல்லையே சேர்த்துக்கோங்க. இதில் இனிப்புக்காக அரை கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்துருக்கேங்க. அதையும் நம்ம அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். கருப்பட்டி சேர்க்கும்போது இன்னுமே நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்மளுக்கு எள்ளையும் நிலக்கடலையும் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதனால் நம்ம எதுவும் சேர்க்க தேவையில்லை. நெய் நம்ம பாகு கூட காய்ச்சி சேர்க்க தேவையில்லைங்க. இதுலேயே நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். உருண்டை பிடிக்க நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.